जय जय शंकर हर हर शंकर मातृदेवो भव पितुर्देवो भव गुरुदेवो भव தேவதேவோ பவ. மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். என்னை பொறுத்தவரை எனக்கு மாதாவாக பிதாவாக குருவாக தெய்வமாக காவி உடைக்குள் கற்பூர தீபமாயிருந்து இந்த மண்ணை காக்கக்கூடிய மகா பெரும் தெய்வம் காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை உங்களோடு சேர்ந்து சேவித்து இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். பெரிவாச்சரணம். ஆன்மீக நண்பர்களே, தரிசனம் டிஜிட்டல் நண்பர்களே, இந்த பெரியவா தரிசனத்தில் நாள்தோறும் ஒரு உற்சாகம், புதிய புதிய செய்திகளை, புதிய புதிய விஷயங்களை நாம் ஒரு அகழ்வாராய்ச்சி போல, ஒரு அமுதசுரபியைப் போல தேடி பிடித்து நாம் சிந்தித்து வருகின்றோம். இதற்கு காரணம் நீங்கள்தான். இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தி, காங்கிரஸுக்கு கை சின்னம் கிடைத்தது எப்படி? என்ன திடீர்னு ஷாக் ஆயிட்டீங்க? நம்ம பேசிகிட்டு இருக்க தொடர் 68வது பீடாதிபதி ஆதிசங்கரர் கருணை கடல் கருணாமூர்த்தி காலடியிலே தோன்றிய அந்த ஜெகத்குரு தோற்றி வைத்த அந்த மடத்தினுடைய மங்கள மரபுகளில் அந்த சங்கிலி தொடர் அறுபடாமல் 68வது பீடாதிபதியாக இந்த மண்ணை மக்களை காத்த மகா பெரிய சுவாமிகளுடைய பெருமைகளை பேசிக்கொண்டு வரக்கூடிய இந்த நேரத்திலே காங்கிரஸுக்கு கை சின்னம் கிடைத்தது எப்படி என்று திடீரென்று நான் தலைப்பை மாற்றுகின்றேன், முகவரியை மாற்றிய முகமாக இருக்கிறேன் என்று அச்சப்பட வேண்டாம். இன்றைக்கி அதை பற்றி தான் கதை. உங்களுக்கு தெரியும், மகா பெரிய சுவாமிகள் இந்த மண்ணுலகில் செய்து காட்டிய அதிசய அற்புதங்கள் ஏராளம் தாராளம். சுவாமி பாதார விந்தங்கள்லேயே நடந்து நடந்து தேய்ந்தவர். அவர் போகாத ஊர் கிடையாது. கும்பகோணம் பயணம் முடித்து திருவிடைமருதூர்லாம் போயிட்டு அங்கே வேத சதஸ் நடத்திட்டு திருவண்ணாமலை வந்தாலே அவருக்கு கிரிவலம் உண்டு. சொல்கிறதெல்லாம் எந்த காலம் 1970 வாக்கில், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. அங்கப்புறம் ஞானானந்த சுவாமிகள் இருந்த தபோவனத்து பகுதியாக கலவையில் முகாமிட்டிருக்கார். கலவையில் எந்தெந்த பீடாதிபதிகள் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 65, 66 அந்த பிருந்தாவனத்தில் தன் இதயத்தை பறிகொடுத்த மகா உத்தமர் நம்முடைய மகா பெரிய சுவாமிகள். அந்த கலவையில் அவர் செய்த அதிசய அற்புதங்கள் ஏராளம் தாராளம். கலவை முகாமில் பெரியவா இருக்கார். அங்கே பல பெரிய மனிதர்களை பெரியவா சந்தித்தார். ஆனால் இன்றைக்கி நம்ம எதை சிந்திக்க போகிறோம்? காங்கிரஸுக்கு கை சின்னம் கிடைத்தது எப்படி? இந்திரா காந்தி ஒரு நிகழ்வுக்காக மதுரைக்கு போயிட்டு சென்னைக்கு வந்தவங்க மகா பெரிய சுவாமிகளை சந்திக்கணுங்கிறாங்க. இந்திரா யாருன்னு உங்களுக்கு தெரியும். இரும்பு பெண்மணி, இந்தியாவே கொண்டாடியவர்கள், ஜவஹர்லால் நேருவினுடைய மகள். இணையற்ற இந்திய தேசத்தினுடைய பெண்மணி பட்டியல்களில் தனக்கென்று ஒரு தனி இடம் பிடித்தவர். எல்லாரும் அதை சொல்கிறதுக்கு தயங்கும். பெரியவா இந்த அரசியல் தலைவர்னு இல்லை, எவ்வளோ பெரிய மனிதரையும் பெரிய தேடி விரும்பி நாடி போய் பார்க்கணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லாதவர். அன்னை இந்திரா மதுரையிலேருந்து வந்தோடனே அவர்களுக்கென்று சில மன இறுக்கம், சோர்வு. மகா பெரிய சுவாமிகளை சந்தித்து விட வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார். பெரியவா கலவையில் இருக்காங்க. அப்போ மௌன விரதம் வேற. பெரியவா ஒன்றும் வந்தால் என்ன ஏதுன்னு கூட கேட்க முடியாது, பேச முடியாது. இது யார் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த அம்மா பிடிவாதமாக புறப்பட்டு நேராக கலவைக்கு போயாச்சு. ஒரு மாலை பொழுது ஒரு கிணத்துக்கட்டையில் பெரியவா ஸ்நானம் பண்ணிவிட்டு அனுஷ்டானங்கள்லாம் முடிஞ்சு ஜபம் முடித்து அப்படி உட்காந்துருக்கார், கண்மூடி மௌன விரதம். மகா பெரிய சுவாமிகள் அப்போ அமர்ந்திருக்க இடத்துல அன்னை இந்திரா வராங்க. அப்படியே தேம்பி தேம்பி கண்ணிலேருந்து தண்ணி ஜலஞ்சலமாக கொட்டுறது. பெரியவார்
எதுவும் பேச முடியாது, மௌன விரதம். அன்னை இந்திராவுக்கு தான் என்ன கேட்கணும் அப்படிங்கிறது தெரியல. அன்றைக்கி அவங்களுக்கு என்ன பெரிய சோர்வுன்னா 1977 எந்த வருடம் பார்த்துக்கங்க. நான் சொன்னது அவங்க சுவாமி 70கள்லேருந்து கலவையில் இருக்காங்க. இது 77 நடந்த சம்பவம். தேர்தலில் அன்னை இந்திரா தோற்று போயிட்டாங்க. அவங்களுக்கு அப்போ என்ன சின்னம்னா பசுமாடு காளை சின்னம். 78 கர்நாடகாவில் தேர்தல் வருது. பொதுவாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய குண்டுராவ், பெரியவருடைய பெரிய பரம பக்தர் குண்டுராவ் தேவகோடா, நான் கண்ணகவுடா, இவங்கெல்லாம் பெரிவாளை சேவிக்க அடிக்கடி வருவாங்க. இன்னும் சொல்ல போனால் குண்டுராவு சில சமயம் வியாழக்கிழமை பெரிவாளை சந்தித்து ஊர்லேருந்து அரிசி பருப்பெல்லாம் கொண்டு வந்து வேத பாடசாலை குழந்தைகளுக்கு அன்னதானத்துக்கெல்லாம் கொடுப்பார். அவ்வளவு பெரியவருடைய பரம பக்தர். எப்போது தேர்தலில் நின்னாலும் பெரியவா ரட்சிக்கணும் பார், அதெல்லாம் காமாட்சிகிட்ட வேண்டிக்கோன்னு பெரியவா கடந்து போயிடுவார். யார்? கர்நாடகாவில் முதல்வராக இருந்த குண்டுராவு, அரசியலில் புகழ்வாய்ந்த தேவகோடா, நான் கண்ணகவுடா, இவங்கெல்லாம் பெரியவருடைய பரம பக்தர்கள். அன்னை இந்திரா வந்து நிற்கிறாங்க. 1977 தேர்தலில் தோற்றுருக்காங்க. பசுமாடு காளை சின்னம். இந்தியாவே கொண்டாடப்பட்ட பெண்மணி, பெரியவரை பார்க்கணும், தன்னுடைய எண்ணெய் கிடக்குகளை கொட்டணும்னு நினைக்கிறாங்க. அன்றைக்கி மௌன விரதம். அந்த பக்கத்தில் இந்த ஞான சூரியன் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் அறிவின் ஆற்றலை ஒருங்கே பெற்ற ஞான சரஸ்வதியாக இருக்கக்கூடிய இரும்பு பெண்மணி இந்திரா அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. பெரியவா ஒன்றும் சொல்லலை. கை தூக்கி பார்த்து ஒரு ப்ளஸ் பண்ணார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நன்னாரு, சேமமாருன்னு குறிப்பால் உணர்த்தினார் மௌன விரதம்ங்கிறதுனால. அதற்கு பிறகு பல சம்பவங்கள் அன்னை இந்திரா பார்த்து தன்னுடைய கருத்துக்கள்லாம் பதிவு செய்ததற்கான அத்தாட்சியெல்லாம் இருக்குது. 2 பேரும் அப்படியே பிரசாதத்தை கொடுத்தாங்க. 2 பேரும் விலகி போயிட்டாங்க. இந்திரா அந்த கர்நாடகா தேர்தலில் 78 நிற்கணும்னு ஆசை. நாமினேஷன் பண்ணும்போது டக்குன்னு அவங்களுக்கு யோசனை வருது, இந்த பசுமாடு காளை சின்னம் வேண்டாம், நம்ம கலவையில் போய் பெரியவாளை சேவித்த போது பெரியவா தூக்கி இப்படி கையால் ஆசீர்வாதம் பண்ணாங்களே, அந்த கை சின்னத்தில் நின்றுட்டா என்னன்னு கை சின்னத்தை எழுதி கொடுத்து கை சின்னத்தை வாங்கிட்டாங்க. சார், ஆங்கிலத்தில் அன்பிலீவபிள்னுபாங்கல்ல. அன்னை இந்திரா இந்த மண்ணுலகத்தில் இருந்தவரை வாழ்க்கை முழுவதும் வெற்றி பெற்றதற்கு காரணம் பெரியவா ஆசீர்வதித்த அந்த கை சின்னத்தை தன் சொந்த சின்னமாக பாவித்து பெரியவா கொடுத்த கையைத்தான் காங்கிரஸ் கட்சியின் சின்னமாக மாற்றி வெற்றி பெற்றார் என்பதுதான் வரலாற்று உண்மை பதிவு. இது எதற்காக பதிவு செய்கின்றேன் என்றால், மடத்தலைவராக அவரை பார்க்கவில்லை, ஒரு மடாதிபதியாக பார்க்கவில்லை, ஒரு ஆதீனத்தினுடைய தலைமை பொறுப்பாக பார்க்கவில்லை, ஆதிசங்கரர் மரபிலே வந்தவர் மட்டும் பார்க்கவில்லை. இந்தியாவில் அன்னை இந்திரா பார்க்காத மடாதிபதிகளா, ஞானிகளா, தவவேள்வி சித்தர்களா? ஆனால் தன்னுடைய வாழ்வியலில் வெற்றி மட்டுமல்ல, ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழ்வதற்கு சரியான நபர், ஒரு கலங்கரை விளக்கம், கருணாமூர்த்தி பெரியவர் என்பதை தன்னுடைய உள்ளத்தால், செயலால், ஒவ்வொரு அணுவாக அவர் உணர்ந்ததன் காரணமாக தன்னுடைய சின்னத்தையே பெரியவரின் ஆசி பெற்ற கை சின்னமாக மாற்றினார் என்றால், அந்த கருணாமூர்த்தி கொடுத்த கொடைதான் காங்கிரஸுக்கு கை சின்னம். பெரியவருடைய அதிசய அற்புத விஷயங்கள் மேலும் இது போன்று தொடரும். நாளை பெரியவா தரிசனத்தில். ஜெய